வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். OPPO K10 இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. ஓப்போவோட கே சீரிஸ் ஆல்ரெடி ரொம்ப பாப்புலர். K3 K5லாம் இந்தியாவில் பாப்புலராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கே சீரிஸே காணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி K10 அப்படின்னு ஒரு ஃபோனு. இது 4G ஃபோன் தான். Snapdragon 680 வச்சு வந்திருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது, இது இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான ஃபோனா அப்படின்ட்டு அதெல்லாம் ரிவ்யூவில் பார்ப்போம். அது என்ன தான் இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இந்த அன்பாக்சிங் வீடியோவில். 6GB 128GB மாடல் இது வந்து போட்டிருக்காங்க. பச்சை கலர் பாக்ஸ், ஃபுல்லாக பச்சை கலராக இருக்குது. அவங்களோட இதுவே இன்வைட்டே பச்சை கலராக தான் இருந்துச்சு. சார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 1.16. இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.85. பாடி சார் ஓகே, ஆனால் ஹெச்ஆர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கலர் வந்து ப்ளூ ஃப்ளேம், இது வந்து அந்த ஓப்போ க்ளோ டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ளூ ஃப்ளேம் கலரு. எல்டி பேண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது 4G ஃபோன் தான். அதுக்கப்புறம் ரியர் கேமரா 50MP 2MP 2MP இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து 16MP இருக்குது. அப்புறம் டைமென்ஷன்ஸ்லாம் போட்டுருக்கோம். 189 கிராம்ஸு, 8.4mm திக்னஸ்ஸு. ப்ரைஸ் இதில் எவ்வளோ போட்டிருக்குன்னா 18,999 போட்டிருக்கு. ஆனால் இவங்க சேல் பண்ண போகிறது கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் இருக்கும். 6GB நிறைய மாடல்ஸ் வருது, 8GB மாடல்ஸ்லேயும் வருதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸில் அவங்களோட சேஃப்டி கைடு, குவிக் ஸ்டார்ட் கைடு, சிம் இஜெக்டர் டூலு, அதுக்கப்புறம் ஒரு கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோன் இருக்குது. சார்ஜர், இவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜர் 33 வாட் சூப்பர் ஊக் சார்ஜரும் இருக்குது. அதுக்கப்புறம் கேபிளும் இருக்குது. Type A to Type C கேபிளும் இருக்குது. பாக்ஸ் தான் பச்சை கலர், ஆனால் ஃபோன் வந்து ஃபுல்லாக ப்ளூ கலர் ஃபோன் தான். ரைட் சைடு பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஆமாம், டெடிகேட்டட் டியூவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD ஸ்லாட் தான் இருக்குது. டிசைன் வந்து ஃபுல்லாக அந்த ஓப்போ க்ளோ டிசைன் தானே, அதான் ஷைனிங்காக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ஒட்டாது. பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் பில்டு குவாலிட்டி வந்து ஓகே, நல்லாயிருக்கு. எப்படியும் கேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. அது ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேஸ் யூஸ் பண்ண ஒன்றும் ஆகாது. அந்த ட்ரிபிள் கேமரா வந்து 50MP மெயின் கேமரா, அது தவிர 2MP இருக்குது. டாப்பில் வந்து செகண்ட் மைக்ரோஃபோன் இருக்குது. பாட்டமில் 3.1 ஆடியோ ஜாக்கு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், USB Type C போட்டு லவுட் ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்குது. இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான், டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து 6.59 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ்ஸு 90Hz LCD ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து AMOLED ஸ்க்ரீன் கிடையாது, LCD ஸ்க்ரீன் தான். அதே மாதிரி பஞ்சோலில் வந்து 16MP ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. ஸோ பூட் பண்ணிவிட்டு, இது வந்து கலர்வைஸ் 11 தான். ஸோ பூட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ளோட்வேர் நிறைய இருக்குது. இதெல்லாம் ப்ரீலோடு தான். நெட்ஃப்ளிக்ஸு, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், ஸ்னாப்சாட், டெய்லி ஹண்ட், அப்புறம் மோர் ஆப்ஸில் வேறு ஸ்பாட்டிஃபை, லிங்க்டின், மோஜு, இந்த எல்லாமே ப்ரீலோடு தான். ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளேக்குள்ளே போனால் ஆட்டோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டார்க் மோட் செட்டிங்ஸு, அடாப்டிவ் ஸ்லீப்பு, பேட்டரி சேவர், மோர். இதுக்குள்ளே போனால் ஸ்க்ரீன் கலர் மோட்ஸ் வந்து விவிட் ஜென்டில், இது எல்லாத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ செலக்ட் இருக்குது. 60Hz இல்லைனா 90Hz ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட்டோ செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து February செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. கலர்வைஸ் 11.1 தான் இருக்குது. இன்னும் கலர்வைஸ் 12 வந்து வரல. ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசரு, ரேம் எக்ஸ்பேன்ஷனும் இருக்குது. 6GBக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து டிஃபால்ட்டாக வந்து 2GB இருக்கும். வேணுன்னா வந்து 5GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அது தவிர செக்யூரிட்டி, பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டிக்கு போனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆட் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் ஓகே, ஒரு அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஓகே, டக்குன்னு நல்லா ஆகுது. எய்டாக்குள்ளே போனால் 6GBயில் 5.6GB இருக்குது. 128GBயில் 107GB இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 618 காட்டல, அது ஏதோ எல்லா ப்ராசஸரும் காட்டுது. இது வந்து 6.6 இன்ச்சுன்னு காட்டுது. இது ஆக்சுவலாக 6.59 இன்ச்சு, ஒரு கிட்டத்தட்ட 6 இன்ச்சு. 1080p தான். 1080x2412. இது LCD ஸ்க்ரீனு. இது 60Hz வருது, ஆனால் 90Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 5000 mAh பேட்டரியும் இருக்குது. DRMS அடாப்டிவ் ஸ்க்ரீன்லாம் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அடாப்டிவ் ஸ்க்ரீன் தான். 30, 45, 48, 50, 60, 90 வரைக்கும் அடாப்டிவாக ரிஃப்ரெஷ் ரேட்டு. இது HDR எதுவுமே இல்லை, HDR ஸ்க்ரீன் கிடையாது இது.
வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்குது. அது தவிர மேனுவல் கேமரா காம்பேபிலிட்டிக்கு போனால் ஆப்வியஸ்லி ரா சப்போர்ட் இருக்குது. சென்சார் இவங்க எதுவும் தூக்கிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கலை. மேக்னெட்டிக்கு, கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், எல்லா சென்சார் முக்கியமான சென்சார் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம டிஸ்பிளே குவாலிட்டி வந்து செக் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. ஃபுல் ஸ்க்ரீனு பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாகவே வச்சிடுறேன். இது வந்து HDR கிடையாது, ஆட்டோ 1080p வரைக்கும் தான் மேக்ஸிமமே இருக்குது சப்போர்ட். ஸோ HDR ஸ்க்ரீன் நார்மல் ஸ்க்ரீன் தான், ஆனாலும் பரவாயில்ல. பிரைட்னஸ் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் வந்து பிரைட்டாக தான் இருக்குது. 680 வந்து 1080p ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம், அதனால் அந்த அளவுக்கு ஹேங்லாம் எதுவும் ஆகலை. சிங்கிள் ஸ்க்ரீன் தான். சீரியோ ஸ்பீக்கரா சிங்கிள் ஸ்பீக்கரா? சீரியோ ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இதுலேருந்து வருது. ஓகே, பரவாயில்ல. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் இப்போ, ஏன்னா இந்த ப்ரைஸில் ரியல்மி அவங்கெல்லாம் வந்து கொடுக்கல. ஷாமி மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு. ஓகே, 50 MP கேமரா. மோஸ்ட்லி சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1x 2x 5x வரைக்கும் இருக்குது. எல்லாம் டிஜிட்டல் ஜூம் தான். அது தவிர 50 MP மோடு வந்து இங்கே வேணால் இங்கே ஆன் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப். இருக்குது, ஃபில்டர்ஸும் இருக்குது. ஃபில்டர்ஸ் வந்து நார்மல் ஃபில்டர்ஸ் இருக்குது. அது தவிர போர்ட்ரேட் ஆப்ஷன் போனால் போர்ட்ரேட்டுக்கு என்னெல்லாம் ஃபில்டர்ஸ் இருக்குது? போக்கா ஃப்ளார் போர்ட்ரேட் அது மட்டும்தான் இருக்குது மெயினாக. பரவாயில்ல, ஒரு பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து ஒரு போக்கா ஃப்ளார் கொடுத்துருக்காங்களே. அது தவிர மேக்ரோ இருக்குது. அல்ட்ராவைட் கேமரா கிடையாது இந்த ஃபோனில். மேக்ரோ போர்ட்ரேட்டுக்கு யூஸ் ஆகும். வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p இருக்குது. 1080p 30 fps தான் நினைக்கிறேன் ஃப்ரண்ட் இது. ஆனால் வீடியோவில் ஸ்னாப்ட்ராகன் 680ல் போர்ட்ரேட்லாம் கிடையாது. மற்றபடி ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி டெடிக்கேட்டட் ஃபில்டர்ஸ் எதுவும் கிடையாது. வெறும் போர்ட்ரேட் ஃபோட்டோவில் மட்டும்தான் அந்த போக்கா ஃப்ளார் இருக்குது. வீடியோலாம் ஒன்றும் கிடையாது. இதில் என்னது ரீடச்சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். ஃப்ரண்ட் கேமராவில் 1080p, இந்த 16MP கேமராவில் 1080p ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது, அவ்வளோதான். இதுலேயும் போர்ட்ரேட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிடுங்க. OPPO K10 1080p வீடியோ ரெக்கார்டிங். ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இல்லை, ஆனால் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகலாம். ஸ்டெபிலைசேஷன் எதுவும் கிடையாது. அல்ட்ராவைட் கேமரா கிடையாது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் சின்ன ஆப்ஜெக்ட்னால அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு பெரிய ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இதில் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் கிடையாது. குவாலிட்டி நல்லா இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி ஆப்ஷன் கூட கிடையாது. எதுவுமே ரொம்ப ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது ஸ்டெபிலைசேஷன் இல்லாததுனால. டைனமிக் ரேஞ்ச் ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு டிசெண்டாக ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுது, பேக்ரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. எந்த அளவுக்கு இருக்குது கேமரா. 50 MP இவ்வளோ காசு கொடுக்குறோம். 50 MP குவாலிட்டியாக இருக்கா இல்லையா என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து ஓப்போவோட K10, அவங்களோட K சீரீஸில் ஒரு 4G ஃபோன், ஒரு மிட் ரேஞ்ச் 4G ஃபோன்.
மோஸ்ட்லி ஆன்லைனுக்கு டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆஃபர் வச்சு ஆன்லைனில் அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லேயும் ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு 680 ஸ்னாப்ட்ராகன் 680 வச்சு ஒரு 4G ஃபோன் ஓப்போ கிட்டேருந்து வாங்கலாமா வேணாமா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சேவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க.